வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்பது உரிமையின் அடையாளம். பகிர்ந்தளியுங்கள் என்று நான் கேட்பது அன்பின் கட்டளை. கண்டிப்பாக இவை இரண்டுமே நடைபெறும் என்பதுதான் நிஜம். காரணம், உங்களுடைய தேடலில் என் பெயரும் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அனுரா அவர்களுடைய இந்திய பயணம். இந்த இந்திய பயணத்தில் என்ன விடயங்களை குறித்து பேசப்படக்கூடிய களம் உருவாக்கப்படுகிறது? இந்த பயணத்தில் இந்திய அரசாங்கம் எதை எதிர்பார்க்கிறது? இந்த பயணத்தில் இந்திய அரசாங்கத்திற்கு என்ன உறுதிமொழிகளை கொடுப்பதற்கு அனுரா அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது? பல ஒப்பந்தங்களின் செயல்பாடுகள் நடைபெறுவதற்கான களத்தை எடுப்பதற்கு இந்த சந்திப்பு வழிவகுக்குமா போன்ற பல கேள்விகள் இப்பொழுது எல்லோருடைய மனதிலும் எழும்பிக் கொண்டு இருக்கும். எப்பொழுதுமே இலங்கையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜனாதிபதி அல்லது அது சார்ந்தவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவர்கள் முதலாக விஜயம் செய்யக்கூடிய நாடு இந்தியாவாகத்தான் இருக்கும். இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். சில நேரங்களில் இதில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான களங்களும் அமைந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பொழுது இந்தியாவை பொறுத்த மட்டில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு சற்று மாறுதல் அடைந்திருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் கணித்தார்கள். இந்தியாவை பொறுத்த மட்டில் சஜித் பிரேமதாசா வெல்ல வேண்டும் என்கின்ற களத்தில்தான் அவர்களுடைய தேர்தலுக்கு முந்தைய செயல்பாடுகள் இருந்தது. ஆனால் தேர்தலின் முடிவு அனுராவுக்கு சாதகமான ஒரு களத்தை எடுத்து வைத்தது. முதலாக இலங்கை வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் இடதுசாரி கட்சியை சார்ந்த ஒருவர் ஆட்சி பீடத்தில் ஏறுகிறார். எனவே சீனாவோடு மிக நெருக்கமான களத்தை உருவாக்கி கொண்டிருந்த இடதுசாரி கட்சிகளை சார்ந்த ஒருவர் ஆட்சி பீடத்தில் ஏறுகிறார் என்கின்ற பொழுது இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு களம் அங்கு தேவைப்படுகிறது. இன்னொன்று, அனுரா அவர்களுடைய செயல்பாடு எதை நோக்கி நகரும் என்கின்ற கேள்வியும் இந்தியாவின் உயர் தலைவர்களிடம் இருந்தது என்பது நாம் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த சூழலில்தான் அனுரா ஆட்சி பீடம் ஆட்சியில் ஏறிய பின்பு அவர்கள் முதல் விஜயமாக தங்களுடைய பயணத்தை இந்தியாவிற்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி இந்தியாவிற்கு அவர்களுடைய பயணத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. குறிப்பாக அருண் ஹேமச்சந்திரா என்கின்ற அமைச்சர் இந்த இந்திய பயணத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அப்படி பதிவிட்டிருக்கக்கூடியவர் குறிப்பிடக்கூடிய விடயம் ஒன்றுதான். எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் அணிசாரா கொள்கை உடையவர்கள். இந்த நாடுதான் எங்களுக்கு உகந்த நாடு, இந்த நாட்டோடு தான் நாம் ஒன்றி செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய மனநிலையில் நாங்கள் இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் எல்லா நாடுகளும் எங்களுக்கு நண்பர்கள்தான். எல்லா நாட்டோடும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு எங்களுடைய அரசியல் அமைப்பை நாங்கள் கட்டி அமைப்பதற்கு முயற்சித்து கொண்டு இருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியா எங்களுடைய அண்டை நாடு. அதுவும் வல்லரசு நாடுகளில் ஒரு முதன்மையான நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. எனவே இந்தியாவை பகைத்து கொண்டு இலங்கைக்கான ஒரு களத்தையோ ஒரு தளத்தையோ உருவாக்குவது என்பது இயலாத காரியம். பல நேரங்களில் நாங்கள் இக்கட்டுகளில் சிக்கி இருந்த பொழுது முதலாக ஓடோடி வந்து எங்களுக்கு நட்பு ரீதியில் உதவிய நாடு இந்தியாதான். எனவே அதை நாங்கள் மறந்துவிட்டு இந்தியாவிற்கு எதிரானோ அல்ல இந்தியாவை விட்டுவிட்டோ நாங்கள் செல்லக்கூடிய களங்களை எடுப்பது என்பது இந்த அரசியல் களத்தில் நடைபெறாத ஒரு தளமாகத்தான் இருக்கிறது. தற்பொழுது நாங்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக புரிந்திருக்கிறோம் அல்லது தெரிந்திருக்கிறோம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவை பொறுத்த மட்டில் அது எங்களுக்கான நட்பு நாடு. அந்த நட்பு நாடோடு நாங்கள் கொள்ளக்கூடிய நெருக்கமும் அது சார்ந்து நாங்கள் பயணிக்கக்கூடிய விடயம் பொருளாதார விடயத்தில் எங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான களத்தை அது கொண்டு வந்து நிறுத்தும். எனவே இலங்கையில் நாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏறினால் கூட எங்களால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு களத்தை கொண்டு வருவோம். அதற்காக எந்த நாட்டையும் எங்களுடைய நாட்டிற்குள் அனுமதிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதுபோல எங்களுடைய கொள்கை தெளிவாக இருக்கிறது. இதுவரை சில நாடுகளுடைய ஆளுமைதான் எங்களுடைய நாட்டிலே இருந்தது.
அதனால் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வளர்ச்சி பாதை சிதைக்கப்பட்டு கொண்டு இருந்தன. தற்பொழுது நாங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களும் எங்கள் நாட்டிற்குள் வரலாம், எங்களுக்கான களங்களை அவர்கள் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் உதவலாம். ஆனால் எங்களுடைய நாட்டை அவர்கள் அதை மையப்படுத்தி அடிமைப்படுத்துவதற்கான களங்களை எடுப்பார்களா என்றால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் இசைவு தர மாட்டோம் என்று அறிவித்திருக்கின்றார் அருண் கேமச்சந்திரன் என்கின்ற அமைச்சர். அப்படி என்றால் இந்தியாவில் இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் என்கின்ற பொழுது, இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே பின்னப்பட்டிருந்த பல ஒப்பந்தங்கள் அப்படியே நிற்கின்றன. அந்த ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படுவதற்கான ஒரு களம் எடுத்து வைக்கப்பட இருக்கிறது. அதுபோல இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்த ஹேமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல தன்னுடைய பாதுகாப்பு விடயத்தில் இந்தியா உறுதியாக இருக்கிறது. எனவே இலங்கையை தளமாக வைத்துக்கொண்டு யாராவது பிற நாட்டை சார்ந்தவர்கள் தங்கள் நாட்டுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்கிவிடக்கூடாது என்பதில் ஒவ்வொரு கணத்திலும் இந்தியா தெளிவாக இருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தையில் அனுரா அவர்களோடு அவர்கள் நடத்த இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் தன்னுடைய பாதுகாப்பிற்கான ஒரு விடயத்தில் அழுத்தம் தெரிவித்து கருத்துக்களை முன்வைக்கும் என்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள். நம்மை பொறுத்த மட்டில் நம்முடைய எதிர்பார்ப்பு, நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் தமிழர் சார்ந்த நலன்கள் தான். இந்த தமிழர் சார்ந்த நலனில் அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய செய்தி, அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் ஒரு சமஷ்டி முறைமையை தமிழர்களுக்கு உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. அதற்கான ஒரு புதிய யாப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு களத்தை எடுத்து அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வருகிறோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அனுரா அவர்களுடைய ஆட்சியாளர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்து தான் இந்தியாவிடம் எடுத்து வைக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய ஒரு தளம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட காலமாக இந்தியா எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதான வார்த்தை. ஆனால் இப்பொழுது அனுரா அவர்களுடைய ஆட்சி மன்றம் ஒரு புதிய யாப்போடு பயணிப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள். அந்த புதிய யாப்பு தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வருமா என்கின்ற விடயத்தில் இந்தியா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தளமும் இருக்கிறது என்கின்றார்கள் அரசியலை சார்ந்தவர்கள். இந்த அனுரா அவர்களுடைய 3 நாள் இந்திய பயணம் இலங்கையின் வளர்ச்சிக்கு களம் அமைப்பது போல தமிழர்கள் சார்ந்த விடயத்திற்கும் ஒரு திறவுகோலாக அது அமையும் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் கணித்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். காத்திருப்போம் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்ப்பதற்கு. நன்றியுடன் இன்பா.